இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாசம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையான விசுவாசம் என்றது கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விசுவாசம். எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோமாக இருந்தால் அது விசுவாசம். அதாவது காணப்படாதவற்றின் உறுதி. இதில் சொல்லப்பட்டது போல, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரம்பும். ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப வேண்டுமாக இருந்தால் மழை வேண்டும். ஆனாலும் இந்த வசனத்தில் மழையையும் காண மாட்டீர்கள், காற்றும் இல்லை, ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். இது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், ஆனால் அது நடக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். விசுவாசம் என்கிறது அப்படி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல், எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோமாக இருந்தால் அது விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அது நடக்கும் என்று நினைக்கிறோமாக இருந்தால் அது விசுவாசம் அல்ல, அது ஒரு வகையான நம்பிக்கை. எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆகையால் அது நடக்கும். ஆனால் எல்லாம் சரியாக இல்லாமல் இருந்தும், எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை, எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லை என்கிற பட்சத்திலையும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோமாக இருந்தால் அது விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். நாங்கள் அப்படி விசுவாசிப்போமாக இருந்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை என்றாலும் கூட நாங்கள் நம்ப வேண்டும். தேவன் இருந்தால் எடுத்து தருவார், இல்லை என்றால் உருவாக்கி தருவார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தின் அளவு வித்தியாசப்படுகிறது. ஆனால் எல்லோருக்குள்ளேயும் தேவனால முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை என்கிற விசுவாசம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை என்றாலும் நாங்கள் நம்புகிறோமாக இருந்தால், தேவனை விசுவாசிக்கிறோமாக இருந்தால், அந்த விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காணலாம். Have a hopeful day.